அபூர்வமாக சில நாட்களில் அமாவாசை திதியானது 2 நாட்களுக்கு வருங்க. அந்த வகையில் இந்த அமாவாசையும் 2 நாட்களில் வருது. சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் வரக்கூடிய சித்திரை அமாவாசை பித்ரு தோஷத்தை போக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய மிக முக்கிய நாளாகவும் இந்த அமாவாசை நாளானது சொல்லப்படுதுங்க. சித்திரை மாத அமாவாசை என்பது தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதனால இந்த அமாவாசைக்கு கூடுதல் சிறப்பானது இருக்குதுங்க. இதை வைசாக அமாவாசை அப்படின்னும் வட மாநிலத்தில் கொண்டாடிட்டு வராங்க. இந்த வருஷம் சித்திரை அமாவாசை எப்பொழுது வருகிறது? இந்த அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது? சித்திரை அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க. கருங்காலி மாலையை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கருங்காலி மாலைக்கு எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய தன்மையானது அதிகமாகவே இருக்குதுங்க. நேர்மறையான ஆற்றல்களை உள்ளிருக்கக்கூடிய தன்மையானது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கருங்காலி மாலையை நம்ம பிரேஸ்லைட்டாகவும் பயன்படுத்தலாங்க. கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்தலாம். உங்களுக்கும் ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் மாதத்தில் 12 மாதங்களில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதமாகுங்க. சித்திரை பிறப்பும் தமிழ் வருட பிறப்பும் ஒரே நாளில் கொண்டாடப்படுது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த வருஷம் ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குதுங்க. தமிழ் மாதத்தில் 12 மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் சித்திரை மாதமாகுங்க. சித்திரை பிறப்பும் தமிழ் வருட பிறப்பும் ஒரே நாளில் கொண்டாடப்படுது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குதுங்க. அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா ஏப்ரல் 16ஆம் தேதி இரவு 7:32 மணிக்கு தொடங்கி அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 5:47 மணியோடு முடிவடையுதுங்க. முன்னோர்களை வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாக இந்த சித்திரை அமாவாசை நாளானது சொல்லப்படுது. வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு தொடங்கக்கூடிய அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை மாலை 5:47 மணியோடு முடிவடையுதுங்க. சூரிய திதியின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நாளில் அமாவாசையானது கடைபிடிக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை வரைக்குமே அமாவாசை திதி இருப்பதனால வெள்ளிக்கிழமை நாளை அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க. தர்ப்பணம் செய்யும் போது கிழக்கு திசை பார்த்தபடி செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் நின்றபடியும் செய்யலாம், இல்லைன்னா உட்கார்ந்தபடியும் கூட மந்திரங்களை சொல்லி உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அமாவாசை திதி நாள் முழுவதும் இருப்பதால் மதிய நேரத்துக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள்ளான ராகு காலம் என்பதனால இதற்குள்ளான நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்து முடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. காலை செய்ய முடியாதவங்க மதியம் 12 மணிக்கு மேலே சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யலாங்க. அமாவாசை என்று அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நடக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று உச்சம் அடைவது சூரியன் ஆகுங்க. மேச ராசியில் சுக்கிரன் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசையானது நிகழப்போகுது. அந்த வகையில் அமாவாசை என்று திரிகிரக யோகமானது, அதாவது அபூர்வ யோகத்தை கொடுக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 16 வகையான திதிகளில் 15 திதிகள் இறை வழிபாட்டிற்கும் அமாவாசை திதி மட்டும் முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் உரியதாக சொல்லப்படுதுங்க. முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் மட்டுமே நம்முடைய குல தெய்வத்தினுடைய அருளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குங்க. இதனால் அனைத்து விதமான நலன்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலேயும் சிறப்புக்குரிய சித்திரை மாத அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதனால அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த சித்திரை அமாவாசை நாளானது சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகவும் இந்த சித்திரை அமாவாசை நாளானது சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்குவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைப்பதற்கும் அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையான விஷயங்களை விலக்கிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய நாளாகவும் இந்த சித்திரை மாத அமாவாசை நாளானது சொல்லப்படுது. புராண கதைகளின்படி சாவித்ரி யமதர்மனிடமிருந்து தன்னுடைய கணவனான சத்தியவானுடைய உயிரை மீட்டு வந்த நாளாகவும் இந்த சித்திரை அமாவாசை நாளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை போலவே அமாவாசை திதி ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இந்த நாளில் புனித நீர்நிலைகளில் நம்ம நீராடணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையை சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மனதார வழிபட்டோம்னா பித்ரு தோஷ இருந்து நம்ம விடுபட முடியுங்க. அதே போல குடும்பத்தில் அமைதி, செல்வ வளம், முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் நம்ம சில விஷயங்களை செய்ய வேணுங்க. அமாவாசை நாளில் நம்ம அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்துக்கு பிறகு முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேணும். தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் படைத்து வழிபட வேணுங்க. அன்றைய நாளில் அரச மரத்தை வழிபடுவதும் பெருமாளுக்கு துளசி இலை படைத்து வழிபடுவதும் ரொம்பவே மங்களகரமானதாக சொல்லப்பட்டிருக்குது. அன்றைய நாளில் தான தர்மங்கள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஏழை எளியோர்களுக்கு உணவு கொடுப்பது நம்முடைய முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய செய்யுமாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆசையை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை நேரத்தில் வீட்டில் நிலைவாசப்படியில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டை விட்டு விலகி ஓடிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வெங்காயம், பூண்டு, அசைவ உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. பால், பழம், உலர் திராட்சை போன்றவற்றை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. பகல் நேரத்தில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபட வேணுங்க. அதே போல் அன்றைய நாளில் காகத்திற்கு உணவு வைத்த பிறகு விரதத்தை நீங்கள் முடித்து கொண்டு நீங்கள் சாப்பிட வேணுங்க. அமாவாசை நாள் என்பது மிக முக்கியமான விரத நாளாகுங்க. அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபட்டோம்னா அவர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. இதனால் பித்ரு தோஷம், பித்ரு சாபத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருவாங்க. அன்றைய நாளில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க. வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் தலைமுறைகளை சூட்சுமமான முறையில் கண்காணிப்பாங்களாம். அவர்களுடைய வாரிசுகளான நம்ம தொடங்கக்கூடிய காரியத்தை அவர்கள் கரிசனத்தோடு பார்ப்பாங்களாமாங்க. நமக்கு ஆசையும் வழங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை நாளில் புதிய காரியங்களை தொடங்கினோம்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் நல்ல காரியங்களை செய்வதனால எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதாமாங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய நாள் அமாவாசை நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் நல்ல நாளாகவே சொல்லப்படுது. அமாவாசை நாள்களை உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தியானது உருவாகுதுங்க. அமாவாசை நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளையானது பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே அமாவாசை நாளில் விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியாக அமாவாசை நாள் அப்படிங்கிறது ஒரு நிறைந்த நாளாகுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் மோதிரம் செய்து போடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒன்று சேருவதால் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணானது பலப்படுதுங்க. அதனால அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபத்தை ஆரம்பிக்கிறாங்க. கடலில் நீராடி அவங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகளானது புதிய உத்வேகத்தை பெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அநேக குரு பூஜைகளதானது அதிர்ஷ்டான பூஜைகளானது அமாவாசை நாளில் தான் பெரும்பாலும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒவ்வொரு அமாவாசை நாளிலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க.
பாசு, காகம், நாய், பூனை, மற்ற ஜீவராசிகளுக்கு கூட நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க. அதே போல் அமாவாசை நாளில் தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாதுங்க, நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.